ஹாய் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான கோவில். அதாவது நம்ம நம்மளோட ஃப்ரெண்டுக்கு லெட்ரு போட்டிருப்போம், நம்மளோட உறவினர்களுக்கு லெட்ரு போட்டிருப்போம். முன்னாடிலாம் கடிதம் போடுவாங்க, இப்போ மெயில் அனுப்புகிறோம், ஃபோன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நம்ம சாமிக்கே லெட்ரு போடக்கூடிய ஒரு கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம விருத்தாச்சலம் போகிற வழியில் பெண்ணாடன்ற ஊர்லேருந்து மணவாநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே குளஞ்சியப்பர்னு ஒரு சாமி இருக்காருங்க. சரிங்களா? அந்த குளஞ்சியப்பர் கோவிலில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம எங்கேயுமே முருகனையும் முனியப்பரையும் சேர்த்து வச்சு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ முருகன்னா முருகன் இருப்பார், அதோட தெய்வங்கள் துணைக்கு கிரகங்கள் தெய்வங்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் இந்த குளஞ்சியப்பர் கோயிலில் என்ன ஸ்பெஷல்னா, முனியப்பர் இருக்காரு, முனியப்பர் கூட முருகன் சுயம்புவா இருக்காரு. வேல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவனா தெரிவாரு, வேலோட பார்த்தா முருகன் சுயம்புவா இருக்காரு. சரிங்களா? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, மக்கள் போறவங்களுக்கு ஒரு விண்ணப்ப கடிதம், பிராது விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிராது கடிதம் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை அங்கே அந்த கோரிக்கையில் எழுதிட்டு ஃப்ரம் அட்ரஸில் நம்மளோட அட்ரஸை போடணும். டூ அட்ரஸில் அந்த முனியப்பரோட பேர் சொல்கிறாங்க, அதை டூ அட்ரஸில் எழுதணும். அப்போ நம்ம யாருக்கு லெட்டர் எழுதுகிறோம்? நம்ம முனியப்பருக்கு லெட்டர் எழுதணும். சரிங்களா? ஸோ நம்ம எழுதுகிற லெட்டரை முனியப்பர்கிட்ட போய் கட்டிட்டு முருகனை கும்பிட்டுட்டு வந்துட்டோம்னா 3 நாள் 3 வாரம் 3 மாதத்தில் நம்ம அட்ரஸ் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த அட்ரஸ்க்கு முனியப்பர் குதிரையில் நம்ம வீட்டுக்கு நம்ம சொன்ன பிரச்சனை உண்மையிலுமே நம்மளுக்கு நடக்குதா, இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இது ஓகேன்னு அவர் அப்ரூவ் பண்ணாருன்னா முருகன்கிட்ட போய் சொல்லுவாராம். ஸோ முருகன் அந்த விஷயத்தை கிளியர் பண்ணி கொடுப்பாராம். சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, முனியப்பர் குளஞ்சியப்பர் கோயிலிருந்து நம்ம எந்த அட்ரஸ்க்கு வீட்டு அட்ரஸ் எழுதுகிறோமோ வந்துட்டு போகிற பயண செலவை படிக்காசாக அங்கே கட்டுறோங்க. இது ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள். ஸோ இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் இதுதான் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே போய் ஒரு விண்ணப்ப கடிதத்தை கட்டிட்டு முனியப்பர்கிட்ட சரணடைஞ்சிட்டு இந்த குளஞ்சியப்பர் முருகன்கிட்ட சரணடைஞ்சிட்டு வந்தோம்னா 3 நாள் 3 வாரம் 3 மாதம் 90 நாளில் பிரச்சனை கிளியர். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.